அப்பா ஏரிக்கிற பக்கம் போறேன்னா அங்க அத்தை மகன் 2 பேரையும் சந்திச்சேன். அவங்களை கூட்டிக்கிட்டே வந்துட்டேன். மலை மேல உன்னை கூட்டிட்டு வந்தா நீ சரியாயிடுவேன்னு வைத்தியம் சொன்னான். இங்க வந்த ஒரு பாடு ரொம்ப மோசமா இருக்கு. அத்தைக்கு 2 மகளா இருக்கா, ஒண்ணு தானடா. ஐயோ பாவம்பா, நீ மதுரையில சுமாரா இருந்திய, இங்க வந்து ஏன் இப்படி ஆயிடுச்சு? ஆமா, உனக்கு மூளையே கெட்டு போச்சுப்பா. அண்ணன் தொலைஞ்சு போனாலும் தொலைஞ்சு போன. அண்ணன் எங்கடா தொலைஞ்சான்? இங்கதான் இருக்கான். இங்க இதுக்குள்ள இருக்கான். அவுட் ஹவுஸ்ல. அவுட் ஹவுஸ்? ஏன் சத்தம் போடுற? அவுட் ஹவுஸ்லயா? ஆமா, உங்க அத்தை கிட்ட அவன் டெல்லிக்கு போயிருக்கான்னு புழுகி வச்சிருக்கேன். நான் போய் இல்லன்னு சொல்லிட்டு நீ அதே மாதிரி புழுவிடான்ற. சின்ன தண்ணி லேக்ல பார்த்தா அட்டா கூட்டிட்டு வந்தது. உன்கிட்ட நல்லா பேசிட்டானா? உன்கிட்ட ஓ பேசுனா பேசு, ஒரே தொடகடுப்பு. ஏண்டி சின்னத்தா பேசி தொடன்னு இருக்கா? தமாஷா பேசுவாரு. சரி சரி, டிஃபன் ரெடியா இருக்கு, நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க. என்னடா இது? நீ இங்க இருக்கிறதே அப்பா சொல்லிதான் எனக்கு தெரியும். தோட்டக்காரனா போட்டியாம சமயக்காரனா போயிருந்தாலும் இஷ்டத்துக்கு தின்னுருக்கலாம். ஆமா, எங்கிட்ட கூட சொல்ல வந்துட்டே. சிறுத்தம்பி, நான் வந்து அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா என்ன சொன்னாரு அதை சொல்லு. அது ஏன் கேக்குறேன்? அப்பா அத்தை கிட்ட நடிச்ச நடிப்பு இருக்குது. நான் பார்த்து அசந்த போயிட்டேன். என்ன கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி பேசி உள்ள கூட்டு போய், டேய் மகனே, நீ டெல்லியில இருந்து வர மாதிரி வந்துடுறான்னு சொன்னாரு. ஆனா வருவேன். வராத, நீ டெல்லியில ஏறு. அப்பா வரட்டும் டெல்லிக்கு, அவர் டிக்கெட் எல்லாமே வந்துருவாரு. டேய் சின்ன தம்பி, ஒரு விதத்துல அப்பா இப்படி வாட்டி வதைக்கிறது பரிதாபமா இல்ல? நம்ம அப்பா மேல பரிதாபம்? அவரை நம்ம வாட்டுறமே எதுக்கு? அவர் மேல நமக்கு விரோதமா? கொல்லம்பட்டையில இரும்பு பழுக்கு காய்ச்சி அடிக்கிறானே, ஏன் இரும்பு மேல அவனுக்கு கோவமா? இல்ல, அப்படி செஞ்சாத்தான் அது ஒரு பயனுள்ள கத்தியாவோ சுத்தியாவோ மாறும். டேய் லூசு, எனக்கு அப்புறம் பிறந்த உனக்கு இவ்வளவு மூளையா? அதற்கு காரணம் இருக்கிறது. கண்ணுக்குட்டி இருக்குதே, அது பிறக்கும் போது காதுதான் இருக்குது, கொம்பு இல்ல. கொம்பு அப்புறம் தான் முளைக்குது. ஆனா காதை விட கொம்புக்கு தான் வலு அதிகம். புரிந்ததா? நாம் சென்று வருகிறது. பெரிய தம்பி கூட இங்கதான் இருக்குது. டெல்லிக்கு போயிருந்ததா பெரிய முதலாளி சொன்னாரு. பாரியா, அண்ணா எங்க இருக்கிற விவரம் யாருக்குமே தெரியக்கூடாது. பெரிய முதலாளிக்கு அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ ஒத்துக்கா தெரிஞ்சுக்கிட்டே போகுது. இனிமே யாருக்கும் தெரியக்கூடாது. நான் எல்லார்கிட்டையும் சொல்லி விடுவேன். நான் மதுரையில இருந்து என் மருமவளை பார்க்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். அவ என்னடான்னா ஊரை சுத்தி பார்க்க புறப்பட்டான். வந்தாளா இல்லையா? வந்துட்டானே, டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கா, அந்த கூட்டு வர. சாப்பிட்டு வர அவசரம் இல்லை. உட்கார், நீங்கள் உட்கார். நீங்க உட்காருமா, உட்காரு. ஆமா, நான் கேட்க மறந்துட்டேன். இவங்க யாரு? நான் சொல்ல மறந்துட்டேனே, மெட்ராஸ்ல இருந்து எங்க கூட தான் வந்திருக்கு சின்னம்மா. பார்வதி, இந்த அம்மாவுக்கு ஊட்டியில எஸ்டேட் இருக்கும். அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த அளவுக்கு நான் அந்தஸ்து இல்லாதவன். கொஞ்ச நாளைக்கு முன்னால அம்மா வீட்டுல வேலைக்காரியா இருந்தேன். என்னன்னு? பார்வதி, உன்கிட்ட தனியா பேச முடியுமா? ஆமா, உன்னை எதுக்காக இந்த ஊட்டிக்கு வர வச்சிருக்கேன்? உங்க பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் செய்து வைக்க. உன் பொண்ணைத்தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எதுக்காக நான் நினைச்சேன். கூட பிறந்த தங்கச்சி ஆச்சே, அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற போது ஏன் வெளியில பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. அது சரி, இந்த தங்கச்சியை ஏழையா இருந்திருந்தா அந்த எண்ணம் எனக்கு வந்திருக்குமா? யோசிக்காத, கட்டாயம் வந்திருக்காது. நீ என்ன போல காசு பணம் உள்ளவளா இருக்கிற, அந்தஸ்து தராதரம் பார்க்கக்கூடியவளா இருக்கிற, அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சுதானே உன்கிட்ட சம்பந்தம் பண்ணி வச்சுக்கலாம் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதுக்கும் நீ இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. நீங்க எதை சொல்றீங்க? புரியலையா? உனக்கு சமமா ஒரு வேலைக்காரியை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறியே, அது ஒண்ணு அசிங்கப்படுத்துற விஷயமா இல்ல என்ன அவமானப்படுத்துற நோக்கமா? அவளால நீங்க அவமானப்படுறதுக்கு எந்த விதமான சந்தர்ப்பமே இல்லையே. ஏன் இல்ல? ஒரு கோடீஸ்வரன் தங்கி இருக்கிற மாளிகையில ஒரு வேலைக்காரியை கொண்டாந்து நடுவீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு இருக்கியே, பாத்திரம் சிரிக்க மாட்டேன். வேலைக்காரின்னு வெளியில தெரிஞ்சா தானே? தெரியாது நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இது என்ன பாலைவனமா? இவ்வளவு பேர் நடமாடுற இந்த ஊர்ல எவனுக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சா ஏன் மான மரியாதை காத்துல இல்ல பறக்கும்? அண்ணே, அவ செய்த தியாகம் என்னன்னு தெரிஞ்சா நீங்களே அவளை பாராட்டுவீங்க. அண்ணே, அப்படி என்ன பெரிய தியாகத்தை பண்ணிட்டான்? 10 வருஷத்துக்கு முன்னாலே எஸ்டேட்ட பார்வையிட போயிருந்தாரு எங்க வீட்டுக்காரரு. அப்போ மதம் முடிச்ச யானை ஒண்ணுகிட்ட அவர் அகப்பட்டுக்கிட்டாரு. கூட போயிருந்த சின்னம்மா புருஷன் ஓடி வந்து இவரை காப்பாத்துறதுக்காக அந்த யானை கிட்ட போராடினான். என் வீட்டுக்காரர் தப்பி பொழைச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த சின்னம்மா புருஷனை யானை கொண்டு போட்டுது. என் மங்கலியத்தை காப்பாத்துறதுக்காக தன் மாங்கலியத்தை இழந்துட்டு சின்னம்மாவை என் தங்கச்சியா நினைச்சு காப்பாத்திட்டு வர்றேன். அவ பொண்ணையும் என் பொண்ணு கூட படிக்க வைக்கிறேன். நல்லா இருக்கு பார்வதி. நம்ம உயிரையும் உடம்பையும் காப்பாற்ற வேண்டியது வேலைக்காரனுடைய கடமை. அதுக்குத்தானே நம்ம அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம்.
அதுக்காக வேண்டி அவங்க தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆறது இருக்கு ரொம்ப ரொம்ப அவமானமான செய்தி. பார்வதி, அந்த வேலைக்காரி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்கப்படாது. முதல்ல ஊருக்கு அனுப்பு. ஊருக்கு அனுப்புறதா? அது என்னால முடியாது. ஏன்? நன்றி கொண்ட பாவத்தை என்னால செய்யவே முடியாது. அப்ப இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. பரவாயில்ல, அண்ணா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணுமேங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் நான் ஓடி வந்தேன். கூட பிறந்த பிறகு மனசு இப்படி நோக வைக்காதீங்க. இது கொஞ்சம் கூட சரியில்லை. சரி சரி, அழாத. அப்ப ஒண்ணு செய். என்ன? அந்த வேலைக்காரியையும் அவ மகளையும் ஊருக்கு அனுப்ப வேண்டாம். வேலைக்காரங்களுக்கு ஒரு அவுட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க போய் இருக்க சொல்லு. அண்ணே, உலகம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு. இப்ப போய் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே. பார்வதி, வள வளான்னு பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. நான் சொன்னதை உன்னால செய்ய முடியுமா முடியாதாங்கிறத 10 நிமிஷத்துல என்கிட்ட வந்து சொல்லு. நான் வரேன். சின்னம்மா, வருத்தப்படாது. வேலைக்காரங்க வேலைக்காரங்களா தான் இருக்கணும். பணக்காரங்க எப்போ பணக்காரங்களா தான் இருக்கணும். அதுதானே நியாயம். அவர் சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க. சின்னம்மா, எல்லாம் நல்லதுக்குதான். எனக்கு என் மகளுக்கும் ஏழ்மையும் வறுமையும் ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்டது தானே. சின்னம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. சின்னம்மா, எப்படியும் ஒரு நல்ல காரியம் நடக்கணும். இப்பவே அவரை கூப்பிடுங்க. அவர் சொல்ற இடத்துக்கு நானும் என் மகள் இப்பதான் போக தயாரா இருக்கோம். அம்மா, அம்மா. சின்னம்மா, இங்க பாரு, இந்த கைகளை பிரிச்சுதான் ஆகணுமா? என்னம்மா அது? ஒண்ணுமில்ல, நான் சொல்றேன். மேகலை, நானும் என் மகளும் கொஞ்ச நாளைக்கு அவுட் ஹவுஸ்ல இருக்க போறோம். ஏன் எதுக்குலாம் கேட்கக்கூடாது. உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் இந்த தனி வாழ்க்கை. அதுக்கப்புறம் வழக்கம் போல எல்லாரும் அம்மா கூட தான் இருக்க போறோம். அம்மா, என்னம்மா அது? இவங்க ஏன் அவுட் ஹவுஸ்ல இருக்கணும்? உங்க மாமாவுக்கு இவங்க எல்லாம் அங்க இருக்கிறது பிடிக்கலையா? சின்ன மாமா வேலைக்காரின்னு ரொம்ப கேவலமா பேசுறாரு. அம்மா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடு. இப்படிப்பட்ட மாமா நமக்கு தேவையா? மேகலை, அப்படி திருப்பிள்ளத்தனமா பேசுறது சரியில்லை. பல வருஷங்களா இருந்து வந்த விரோதம் மறைஞ்சு உனக்கு கல்யாணம் நடக்க போறப்ப எங்களை பத்தி அக்கறை எடுக்கிறது சரியில்லை. நான் எங்கதானே இருக்க போறேன். இவ பெரிய மனுஷி மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டா. எனக்கே எங்க மாமாவை பிடிக்கலன்னா நீ என்ன சமாதானம் சொல்றது? வாமா, இன்னைக்கே ஊருக்கு புறப்படுவோம். மேகலை, எங்க மேல இருக்கிற பிரியத்தினாலும் நீ இப்படி பேசுற. இருந்தாலும் ஒரு தனிப்பட்டவங்களுடைய நன்மையை கருதுறதை விட ஒரு குடும்பத்தை பத்தி நினைக்கிறதாமா நல்லது. அம்மா, கூப்பிடுங்க. அவர் சொன்னபடியே செய்விடுங்கம்மா. கூப்பிடுங்கம்மா. கூப்பிடுறேன். நீ சொன்னபடியும் செய்யறேன், அவர் சொன்னபடியும் செய்யறேன். ஆனா என் யோசனைக்கும் கொஞ்சம் இதுல இடம் கொடுங்க. எங்க அண்ணனை கூப்பிட்டு இப்போ ஒரு வார்த்தை சொல்ல போறேன். அது எல்லாத்துக்கும் நல்லதாவே இருக்கும். என்ன முடிவு பண்ண? அண்ணே, நீங்க சொன்னபடியே சின்னம்மாரும் அவ பொண்ணும் அவுட் ஹவுஸ்லயே இருக்கட்டும். அண்ணே, நானும் என் மகனும் இங்கேயே இருக்கிறோம். அம்மா, யாராரு தலையில எப்படி எப்படி எழுதிருக்கோ அப்படி எப்படி நடக்கும். சின்னம்மா, நீயும் உன் மகளும் அவுட் ஹவுஸுக்கு போங்க. அங்க போயிருங்க, போங்க. என்னென்ன? ஆமா ஆமா, அதான் சொல்லியாச்சு. அப்படியே நிக்கிறீங்க, புறப்படுங்க. யாராவன்? இவங்கள அவுட் ஹவுஸ் போ. மேகலை, என்ன இது கொண்டா நான் கூட்டுறேன். வேண்டாமா, நானும் பெண்ணா பிறந்தவதானே, கூட்டுறதுல என்ன தப்பு? அதே சமத்துவமா? சௌக்கியமா? நல்ல சௌக்கியமா. ஆமா, நீங்க இங்க இருக்கீங்க? இதெல்லாம் ஏழைங்க இருக்கிற இடமாச்சே. நாங்களும் ஏழைங்க தான். என்னங்க கிண்டல் பண்றீங்க? உண்மைதான் சமத்துவம். நாங்க ஏழைங்க தான். பார்வதிமா தான் பணக்காரங்க. நாங்க அவங்க வீட்டுல வேலைக்காரங்களா இருந்தவங்க. வேலைக்காரங்களை சரிசமமா நடத்துறது தப்புன்னு சொல்லி எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டா கருணாகரம் பிள்ளை. அப்படியா? அந்த மனுஷனை எப்படித்தான் மாத்ததுன்னே புரியலையே. சமத்துவம் மாடா அப்படி ஏட்டா வேலை வெட்டிய பார்க்காம இங்க வந்து கதை எழுதிட்டு இருக்கியா? அதான் போயாதான் வேலை இருந்த பாருயா. என்னடா சொன்ன? வாழ முழு பொண்ணுங்களா? தம்பி தம்பி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சும்மா இருந்தமா. மூளைகட்ட முதலாளிக்கு முக்காதுட்டு மேனேஜர். எங்க முதலாளியை வைக்காம ஒன்னேதான் சேர்ந்து பேசுறேன். என்னையா பெரிய முதலாளி? காசு இருந்தா போதுமாயா? காசை சாப்பிட முடியுமாயா? இன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்களே, அதை பயிரிடுறது யாரு? ஏழைங்க. இன்னைக்கு நீங்க உடுத்திருக்கீங்களே உடை,
அதை நெய்யறது யாரு? ஏழைங்க. தங்கி இருக்கீங்களா பங்களா, அதை கட்டினது யாரு? ஏழைங்க. சுருக்கமா சொன்னா பணக்காரன் செத்தா கூட ஏழையா தூக்கணும், ஏழை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, தெரியுமா? ஏன்டா என்கிட்ட திருவாரூட பேசுற? இன்னைக்கே ஒரு சீட்டை கிடைச்சிட்டு மறுபடியும் பார்க்கறதா? அந்த ஒரு வேலையாவது ஒழுங்கா செய்ய வாயா. உங்களோட ஒரே சிரிப்பு தாங்க. ஏனுங்க இப்படி கொஞ்சம் வர்றீங்களா? ஏயா யோ, ஏன் திருட மாதிரி முடிக்கிற? ஐயோ பெரிய விவகாரம் நடந்து போச்சுங்க. என்ன விவகாரம்? ஐயோ பெரிய கலாட்டம் நடந்து போச்சுங்க, உங்கள்கிட்ட தனியா சொல்லணுங்க. வாயாங்க. அம்மா என்னம்மா இது? எனக்கு ஒண்ணும் புரியலையா? கொஞ்சம் வாங்க சொல்றேன். எங்க அண்ணன் இருக்க விஷயத்த சொல்லிட்டியா? நான் ஒண்ணுமே சொல்லிங்க. சொன்ன நல்ல ஆடியா. அவன் சின்ன பையன் ஏதோ உளறி இருக்கிறான், மன்னிச்சு விடியா. அவனை இப்படியே விட்டுக்கிட்டா ஊரெல்லாம் போய் உங்களை கேவலமா பேசுவானுங்க. என்னதான் செய்யணும் பண்ற? அவன் சுட்டு போஸ்ட் போடணுங்க. ஓஹோ, நான் சொல்றேன், நீர் பொசு பண்ணு, பின்னால வர. ஏன் எல்லாரும் என் பின்னாடி வர்றீங்க? இது என் பர்சனல் மேட்டர். போறீங்களா இல்ல ஷூட் பண்ணிடுவோம். ஏன் இவங்களை சுட வர்றீங்க? அவங்கள சுட வரலடா, உன்னதான் சுட வந்தேன். எனக்கு மூளை இல்லைன்னு சொன்னாமே, உன்னை சுட்டு பொசுக்கிறேன் பா. என்னையா? ஆமாங்க, நீங்க சுடுங்க, நான் பொசுக்கிறேன். ஓஹோ, என்ன சுட வந்தீங்களா? தைரியம் இருந்தா சுடுங்க பாப்போம். சுடுங்க பாப்போம். என்ன சுடுங்க? ஐயோ வேண்டாம், காந்திமதி சுட வேண்டாம். ஐயா சுடுங்க, சின்னம்மா சுடாதீங்க, என்ன சுடுங்க. என்ன நீமா? அவங்க சுடாதீங்க, என்ன சுடுங்க. அருவி கிடைக்கிற மாதிரி வந்து நிக்கிறாங்க. யாரையும் சுடாதீங்க, என்ன சுடுங்க. என்ன சுடுங்க. சரியா? உனக்கு அறிவு இருக்கா? இந்த கியூவை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? ஒண்ணும் தெரியலைங்க. இவ்வளவு செல்வாக்கு உள்ளவனே என்கிட்ட நேரடியா மோத விட்டு என் கௌரவத்தை கெடுத்துச்சு. இப்போ உன்னதான் புள்ள விட்டுக்காரனுங்க. சரி, இன்னும் ஏன் நின்னுகிட்டு? அவருக்கு தான் வேலை இல்ல, நீங்க எல்லாம் போய் வேலையை கவனிங்க. போங்க போங்க. தம்பி அவங்க பெரிய மனுஷங்களா போயிடல, நீ மட்டும் ஏன் நிக்கிற? ஆமா, எங்க அப்பா உங்களை அவுட் ஹவுஸ் உள்ள தள்ளிட்டாரமைய. என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நாங்க தான் வேலைக்காரங்களாச்சே. ஓஹோ, இத பாரு மேக்கல, நீ வேலைக்காரியோ இல்ல குப்பைக்காரியோ அதை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. நான் உன்னை காதலிச்சிட்டேன். இத பாரு, இந்த பங்களா வாழ்க்கையை உனக்கா உதறி தள்ளிட்டு வரதுக்கு நான் தயாரா இருக்கேன். இப்ப வரையா சொல்லு. இப்ப வேண்டாம், நான் சொல்லுவேன், அப்ப புறப்பட்டு வாங்க. அப்ப ஞாபகம் இருந்தா பாத்துக்கலாம். என்னங்க இல்லைங்க, ஏன் அவர் உங்களை சுட வேண்டாம்? என்ன நடந்தது? என்னவோ நடந்துச்சு, அதை பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க போய் நிம்மதியாக பங்களாவில் இருங்க. ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? கோவமா? உங்க மேல எனக்கு என்ன கோவம்? கேவலம் அந்த தோட்டக்காரன் உங்க மேல கோச்சிட்டு என்ன செய்ய முடியும்? இத பாருங்க, இப்படி மூணு மறுத்து பேசுறது எனக்கு பிடிக்கல. என்ன ஏதுங்கிறது வெட்ட வளசமா சொல்லுங்க. சுருக்கமா சொன்னா உங்க கூட்டத்தின் முகத்திலேயே முடிக்கிறதுக்கு எனக்கு பிரியம் இல்லை. உங்க வேலையை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் வரேன். இல்லைங்க, நடந்த விஷயத்தை சொல்லிட்டு அப்புறமா போங்க. சரி சரி, யார் எப்படி போனா எனக்கு என்ன? நான் இந்த ஊரை விட்டு இப்ப போறேன். உங்களை போக விட மாட்டேன். அப்படி போய்தான் ஆகணும்னா என்னையும் கூட்டிட்டு போங்க. என்னது? ஆமா, நான் அப்படி முடிவு பண்ணிட்டேன். நீங்க மட்டும் முடிவு பண்ணா போதுமா? அதுல என்னுடைய அபிப்பிராயமே வேண்டாமா? அன்னைக்கே ஆபத்துல உதவி செய்தீங்க, அதுக்கப்புறம் ஏன் என்கிட்ட அன்பு பழகுனீங்க? அதுக்காக இருந்தா நீங்க எங்க இருக்கணும், இல்ல நீங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கணும். நான் கட்டிக்கிட்டா ஒரு ஏழை பொண்ணை தான் கட்டிக்குவேன். நீங்க என்ன மறந்துருங்க. நான் கூட ஏழை பொண்ணுதாங்க. நீங்க ஏழை பொண்ணா? தயவு, தாட்சண்யம், ஈவு, இரக்கம் இதுல எதுவுமே இல்லாத இந்த பங்களா ராட்சசியினுடைய மகளை நான் கட்டிக்க மாட்டேன். நிறுத்துங்க. மறுபடியும் மறுபடியும் பார்வதி அம்மாவை கேவலமா பேசினா அந்த பாவம் உங்களுக்கு தான் வந்து சேரும். அந்த அம்மா செய்த தியாகத்தை இந்த உலகத்துல எந்த தாயாலையும் செய்ய முடியாது. பெத்த மகளை வெளியே தள்ளிட்டு வேலைக்காரி மகளான என்ன தன் மகள்னு சொல்ல எந்த தாயால முடியும்? என்ன சொல்றீங்க? இந்த உண்மையை தாங்க இவ்வளவு நாள் சொல்லக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்தேன். இப்ப சொல்ல வச்சுட்டேங்க. தயவு செய்து இது யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. நான் வரேன். நில்லுங்க. அந்த அம்மா ஏன் அப்படி செஞ்சாங்க? எந்த வேலைக்காரிய கேவலமா பேசி வெளியே அனுப்பினாங்களோ அந்த வேலைக்காரி மகளையே அவர் மகனுக்கு கட்டி வச்சு அவர் அந்தஸ்தையும் அகங்காரத்தையும் நெசட்டார். இதெல்லவா தியாகம்? இதுதாங்க உலகம். எந்த வாயால கேவலமா பேசுனீங்களோ இப்ப அந்த வாயாலேயே புகழ்ந்து பேசுறீங்க. எனக்கு இப்பதானமா உண்மை தெரிஞ்சது. அது போகட்டும், நீங்க டெல்லி மாப்பிளைய கட்டிக்க போறீங்க. அது எப்படிங்க முடியும்? நீங்க அவரை தான் கட்டிக்க போறீங்க. விளையாடுறீங்களா? என் நிலைமை உங்களுக்கு புரியல. புரிஞ்சுதான் சொல்றேன். டெல்லி மாப்பிளை வரட்டும், அதுக்கப்புறம் பாருங்களேன். என்ன செய்ய போறீங்க? அப்படி கேளுமா. நீங்க ரெண்டு பேரும் மனமேடல உட்கார்ந்து இருக்க போறீங்க.
நான் பட்டான்னு குதிச்சு டமாலும் உங்க கழுத்துல தாலியை கட்ட போறேன். என்னங்க பட்டா டப்பான்னு சொல்றீங்க? இன்னும் ஒரு வாரத்துல அந்த குரங்கு மாப்பிள்ள வந்துடுவான். நீங்க என்னம்மா நீ உலகத்துல நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னென்னமோ நடக்குது. இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, அதுக்குள்ளேயும் பாரு ஐயா உன்னுடைய வேலையே. டோன்ட் வரி. சாப்பாடு போட்டு வேண்டாம் போ. ராஜா, அப்பா என்ன அது? இங்க ஏன்பா வந்தீங்க? ராஜா, உன்னை விட்டுட்டு என்னால சாப்பிட முடியுமா? அதுக்காக நீங்களே சாப்பாடு தூக்கிட்டு இங்க வரதா? யாராவது பார்த்தா உங்க கௌரவம் என்ன? ஏதோ இப்போவாவது என் கௌரவத்தை பத்தி ஒரு வார்த்தை சொன்னி அதுவே போதும். ராஜா சாப்பிட உங்க நினைச்சாலே எனக்கு ஆத்திரம் வருது. ஏன்பா சின்னம்மாவி மேகலை ஏன் வெளியே அனுப்புறீங்க? வேலைக்காரங்களை வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியுமா? யார் எங்கெங்க இருக்கணுங்கிற கணக்கே இல்லையாடா? அப்பா நீங்க உங்களை பத்தியே நினைக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் உலகத்தை பத்தி நினைச்சு பாருங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த சாப்பாட்டை ஏன் நீங்களே எடுத்துட்டு இருந்தீங்க? ஏண்டா மகன் நல்ல சாப்பாட்டை சாப்பிடணுங்கிற எண்ணம் அப்பனுக்கு இருக்காதான்? எல்லாம் பெத்த பாசம் தாண்ட. பாசம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குமா? உயிருக்கு உயிரா பழகின சின்னம்மாவிட்ட அத்தைக்கு பாசம் இருக்காது? அப்பா செய்த தப்ப திருத்திக்குங்கப்பா. அவங்கள போய் பங்களாக்குள்ள கூட்டிக்கிங்க போங்க. ஏண்டா அந்த வேலைக்காரியும் அவ மகளை வெளியில அனுப்புன்னு சொன்ன உடனே உங்க அத்தையும் சரின்னு சொல்லிட்டான். அந்த வேலைக்காரியும் வெளியில போயிட்டான். இப்ப நான் போய் பழையபடி நீங்க பங்களாக்குள்ள வாங்கன்னா அதுல ஏதாவது விவசாயம் இருக்குமா? இல்ல என் மான மரியாதை தான் நிலைக்குமாடா? அப்பா நான் சாப்பிடணும்னா இங்கேயே இருக்கணும்னா நீங்க அவங்கள பங்களாக்குள்ள கூப்பிட்டுக்கத்தான் வேணும். ஏண்டா என்ன இப்படி சித்திரவதை பண்ற? நான் உங்களை சித்திரவதை பண்றேன்னா துப்பாக்கியில தூக்கிட்டு வரீங்க. அன்னைக்கே குட்ட உடைச்சிருப்பேன். வெளி உலகத்துக்காக அப்படி நடிச்சேன்டா. உன்னை போய் சுடுவனா? நீங்க கௌரவத்துக்காக சுட்டாலும் சுடுவீங்க. அவ்வளவு மோசமானவன் தானே. முதல்ல சாப்பிடு, நாளைக்கு யோஜனை பண்ணி சொல்ல. நடக்கவே நடக்காது. இந்த சாப்பாடு மட்டும் இல்ல, இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் பச்சை தண்ணியை கூட வாயில ஊத்த மாட்டேன். ராஜா அப்படி எல்லாம் சொல்லாதடா. நீ பட்னியா கிடக்கிறது என்னால பார்க்க முடியுமா? ஏன்பா நான் பட்னியாவ கிடக்கிறேன்? அருமையான கேப்ப சோள ரொட்டி. ஐயோ அதெல்லாம் ஏன்டா சாப்பிட்டேன்? ஏன் இதெல்லாம் சாப்பாடு இல்ல? எல்லாம் உங்களை போலவே பழரசமும் பாலாங்கீரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கோடிக்கணக்கான பேருக்கு இதான்ப்பா ஆகாரம். ஏன் இது கூட கிடைக்காம பல பேர் இருக்காங்கப்பா. அதெல்லாம் அதான தலையெழுத்து. தலையெழுத்தா? அதைத்தான் மாத்தணும்னு சொல்றேன். அது ஒருத்தனால முடியுமா? இந்த வர்றா தன் வாய்க்கு எட்டா மாதிரி தாண்டா ஆண்டவன் 2 முழத்துல கைய கொடுத்தான். அது ஒரு வாய்க்கெல்லாம் எட்டணும்னா 9 முழத்தா கொடுத்துருப்பான்டா. படைப்பே அப்படி இருக்கும்போது நீ என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? இந்த சாப்பாட்டை நீ சாப்பிட்டேன்னு சொல்ற வரைக்கும் நான் சாப்பிட போறது இல்லை. இது சத்தியம். அப்பா அப்பா என்னடா விவகாரமே ரொம்ப புத்தி போச்சு. என்னடாச்சு? அப்பா ராத்திரியில இருந்து சாப்பிடவே இல்லையா? ஐயோ தான் அவர் சாப்பிடவே இல்லைன்னா அப்படி சாப்பாடெல்லாம் வேஸ்டா போயிடாதா? உன்னை சந்திச்ச விவரத்தை கூட அவர் எங்கிட்ட சொல்லிட்டாரு. அதுல இருந்து அவர் சாப்பிடவே இல்லை. அப்பா பாவம் உண்ணாவிரதம் இருக்காரு. உண்ணாவிரதம் இருக்கிறவங்க எல்லாம் யாராவது சாப்பிடுனா உடனே சாப்பிடுவாங்க. நீ போய் அப்பா கிட்ட சொல்ல சாப்பிடுவாரு. அப்பா நீங்க சொன்னதை நான் விளையாட்டா எடுத்துக்கிட்டப்பா. ராத்திரி கூட நீங்க சாப்பிடவே இல்லையாங்களே. ஆனா நீங்க கொடுத்த சாப்பாட்டை நான் நல்லா சாப்பிட்டேன்ப்பா. முதல்ல போய் சாப்பிடுங்கப்பா. பாணி கண்ணுவா டிஃபன் ரெடி பண்ணு. la 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 la
பாடல் இது இளம் பாவையர் பருவமது மாறாத வண்ணமெது எழில் மங்கையர் கண்ணமது மங்கையர் கண்ணமது பாடாத பாடல் இது இளம் பாவையர் பருவமது மாறாத வண்ணமெது எழில் மங்கையர் கண்ணமது மங்கையர் கண்ணமது மலர்களை கொடிகளை மெல்ல தழுவி மலைகளில் வழிந்தது வெள்ளி அருவி சிறகினை விரித்தது சிட்டுக்குருவி உறவினை வளர்த்தது பெட்டை குருவி விழிநீரையில் ஒரு நாடகம் வண்ணச்சோலையில் இது காவியம் பாடாத பாடலெது இளம் பாவையர் பருவமது மாறாத வண்ணமெது எழில் மங்கைய கண்ணமது மங்கைய கண்ணமது மனமெனும் ஊஞ்சலை ஆடவிடு மயக்கத்தில் விழிகளை பாடவிடு சுகம் என்னும் தேன் வழிந்தோடவிடு சுவைக்கின்ற காதலை வாழவிடு இந்த பார்வையில் என்ன ஆசைகள் அந்த ஆசைக்கு இல்லை வார்த்தைகள் பாடாத பாடல் இது இளம் பாவையர் பருவமது மாறாத வண்ணமெது எழில் மங்கையர் கண்ணமது மங்கைய கண்ணமது யோ மேனேஜரே என்னையா சொல்றீரு கொஞ்சம் புரியும்படி சொல்லியா உங்க பொண்ணு காந்திபதியும் அந்த பைய சமத்துவமும் கைய கோத்துக்கிட்ட ஆட்ட போட்டதையும் கண்ணால பாத்துனுங்க. ஐயோ எங்க அண்ணன் எங்க என்னம்மா என்ன என்ன ஐயோ நான் எப்படி சொல்லுவேன் என்ன? அண்ணே உங்களுக்கு விஷயம் தெரியுமா இங்க வா. உனக்கு அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு போச்சா? நேரம் அங்க இருந்தா நான் இங்க வர்றேன். நான் அன்னைக்கே இந்த விஷயம் தெரிஞ்சுதான் அவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னேன். அந்த வேலைக்கார குட்டிக்கு என்ன துணு தெரியுமா? வேலைக்கார குட்டியா நீங்க என்னென்ன சொல்றீங்க ஐயோ அந்த சின்ன தம்பியோட கைய கோத்துக்கிட்டு ஆடுறா. யாரு மேகலையா ஏதோ ஒரு கழுதை முதல்ல வாத்தார கூப்பிட்டு மூட்டை முடிச்சா தூக்கி இந்த வீட்டை விட்டு வெளியில போய் சொல்லி இல்ல. ஐயோ ஐயோ நான் கேள்விப்பட்டது வேற என்ன நீ என்ன கேள்விப்பட்ட? அத நான் எப்படி சொல்லுவேன் மேனேஜரே இங்க வாயா அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லியா அம்மா பொண்ணு காந்திபதி கூட அந்த தோட்டக்காரத்தை சமத்துவம் ஏரிக்கரையில சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. என்னது? ஊர் பேருக்கு பார்த்தா அவனை பத்தி என்ன நினைப்பானுங்க? மேனேஜரே நீ உடனே போய் அந்த சமத்துவ பேர்ல அங்க கூட்டிட்டு வா இந்த ஏரியா இருங்கண்ணே நீ போய் கூட்டு வாயா அட கூட்டு வாங்குறேன் அண்ணே அந்த சமத்துவம் மேல உடனே வெளியில அனுப்பணும். எங்கம்மா அனுப்புறது? எங்க அனுப்பியோட எனக்கு தெரியாது அவன் என் கண்ணுல படப்படாது. இரம்மா அவசரப்படாத. நானே அவனை கூப்பிட்டு 2ஆம் பேருக்கு தெரியாம கண்டிச்சு அனுப்பிச்சிடுறேன். ஆனா அந்த மேகலை இருக்காளே அவளை நான் பாத்துக்கிறேன் சின்ன தம்பிய பக்குமா கூப்பிட்டு சொல்லி தீர்த்திட்டா சரியா போகுது. முதலாளி கூப்பிடாரு வாடாம பகரப்படுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏண்டா பாக்குறதுக்கு சாது மாதிரி இருந்துட்டு என்ன வேலை செஞ்ச நீ? இரு. ஏன் அனாவசியமா சத்தம் போடுற? 4 வேலைக்காரங்களுக்கு தெரிஞ்ச அசிங்கம் இல்ல, நான் கண்டிக்கிறேன்.
ஏன் மேல போற? எங்கயா போற? போய் சின்னதா போய் கூட்டு வா. முதலாளி சொல்லாம நான் போய் அங்கடா. ஏன்பா ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல சரியான வேலை செஞ்சடா. எந்த அத்தை மகளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடியாந்தியோ அதே அத்தை மகளை நீ என்ன இது பண்றேன்னு தெரிஞ்சோட என் மனசே பூச்சு. இந்த பக்கம் திரும்பினா உங்க அத்தைக்கு உன்னை யாருன்னு தெரியாம குதின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்காக வேண்டி நீ இந்த இது என்ன பேர் வந்து சொல்ல மாட்டேன். அதை பண்ணு அதை விட்டுறாத. சரிப்பா இருடா. இந்த வட்டாரத்திலேயே அந்த பொண்ணுட்ட நீ பழகுனீன்னா உங்க அத்தை கண்ணில் படும். அதனால இடத்த மாத்திக்கோ. கொஞ்சம் எட்டி போய் அந்த இது லவ் என்ன அந்த பொண்ணடான்ற அந்த மாதிரி ஏதாவது நடந்தேன்னு கேள்விப்பட்ட பையில தோலை உரிச்சு தோல். அந்த மாதிரி எல்லாம் நடக்க மாட்டேன். நீங்க எப்படி சொல்லி இருக்கீங்களோ அதே மாதிரி நடந்துக்கிறேன். ஏண்டாப்பா ஏதோ ஆபத்துல எங்களுக்கு உதவி செஞ்ச அப்படிங்கிறதுக்கு தானே இந்த வீட்டுல உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணேன். நீ செஞ்சது உனக்கே நல்லா இருக்கா? பார்வதி சும்மா இரு. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க சொல்லிட்டீங்க. என் வயிறு பற்றி எரியுது. எரியுதா? கொஞ்சம் தண்ணி குடிங்க. அண்ணே இப்பவே அவனை கூப்பிட்டு தோலை உரிங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்புறம் வந்து உரிக்கிறேன். சின்ன தம்பி வா வா வா. யோசிச்ச பயல உனக்கு என்ன நெஞ்ச அழுத்தம் இருக்கணும்? ஏண்டா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ? என்ன செய்வனே? அரே என்ன ஓடாத. மரியாதை இங்க வா, இல்லைன்னா தோலை உரிச்சு விடுவேன். அப்பா இறக்குதா? கும்பிட்டா நிறுத்திட்டு பார்வதி எவ்வளவு தூரம் ஓடி இருக்கு, எவ்வளவு மூச்சு வாங்குது. அதுக்காகவாகுது இந்த பயலை என்கிட்ட ஒரு அடி வாங்க சொல்லு. நான் மட்டும் ஓடலையா? எனக்கு மட்டும் மூச்சு வாங்கலையா? என்கிட்ட நீங்க என்ன சும்மா நான் சொல்றேன். உங்களை நான் சொல்லுவேன். தம்பியை சொல்றேன். ஏன்னு 4 பேர் வேலைக்காரங்க முன்னால இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது நீங்க தானே சொன்னீங்க. நீங்களா இப்படி நடந்துக்கிறீங்களா? நல்லா இருக்கா? நீங்க சும்மா இருங்க. தம்பியை கூட்டிட்டு போய் நானே விசாரிக்கிறேன். வா தம்பி வா தம்பி. மாப்பிள மாப்பிள என் மனசுல நீங்க பாலை வாத்துட்டீங்க மாப்பிள. கொஞ்ச நாள் போகட்டும், உங்களுக்கே நான் பால் வரப்பேன். வாருங்க வாருங்க மாப்பிள. நான் உங்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் மாப்பிள. வெளில வரட்டுறீங்க, உள்ள பாராட்டுறீங்க மாப்பிள. அதாவது நீங்களும் மேகலையும் வந்து மேகலையும் நீங்களும் அதுவா லவ் மேட்டர்? அதேதான் மாப்பிள அதேதான் மாப்பிள. இப்படி திரும்புங்க பரவாயில்ல, இப்படி திரும்புங்க மாப்பிள. மாப்பிள இந்த பாருங்க, நீங்களும் மேகலை இங்க சந்திச்சா தானே அப்பா கண்ணில் படுது. அதனால இடத்த மாத்துங்க, அதாவது 8 போயிருங்க. ஐயோ அத்தை, உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அத்தை நான் உனக்கு அத்தனை பாவி, நான் உனக்கு அத்தை. வா ஜாக்கிரதை, போல உரிச்சு கூட உரிச்சு. நம்ம குடும்ப கௌரவம் என்ன அந்தஸ்து இந்த மாதிரிலாம் நம்ம நடந்துகிட்டேன். இனிமே அதெல்லாம் கரெக்டா இடத்த மாத்தி இது நீங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன். என்ன மாதிரியா நடந்துக்குவ? காலி பயல இரு உன்னை மதுரைக்கு பேக் பண்ணு. ஐயோ வேண்டாம் என்ன, நான் சொல்லி எல்லாம் சரிப்படுத்திட்டேன். என்னத்த சரிப்படுத்தி விட்ட? என் தலை பத்திக்கிட்டு எரியுது. தலை எரியுதா? ஐயா தலையில இருக்கிற கழிவுண்ணெல்லாம் அப்படியே சூடல வச்ச மாதிரி செங்கல் ஆயிடும். இவனை முதல்ல தோலை உரிக்கணும். நீ உரிக்கிறியா இல்ல நான் உரிக்கட்டுமா? நானே உரிக்கிறேன்னு. ஆமா வெங்காயத்தை உரிப்ப என்னத்த உரிச்சு இப்பவே அலர்